2019 தெலுங்குல வெளியான ஜேசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ எதுக்கு இந்த படத்தை பத்தி பார்க்கறோம்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ஆந்திரால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். இந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் போகும்போது ஹீரோ அங்க நின்று கத்துவாரு. அப்ப அங்க ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுவாங்க. அந்த சீனை பார்த்துட்டு தான் இது என்ன படம்னு கண்டுபிடிச்சி இந்த படத்தையே நான் பார்த்தேன். ஒரு நல்ல மோட்டிவேஷன் மூவியே இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு டேலண்டான கிரிக்கெட் பிளேயரா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோ கிரிக்கெட்டை விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறாரு. அங்க இவரை லஞ்சம் வாங்கின கேஸ்ல வேலையை விட்டு நிறுத்துறாங்க. இதனால ஹீரோ வேலைக்கே போகாம வீட்டுல தான் இருக்காரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கான். ஹீரோவோட ஒய்ஃப் தான் வேலைக்கு போய் இவங்க வீட்டை பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கு இப்ப 36 வயசு ஆயிருச்சு. இப்ப ஹீரோ கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறாரு. அதுவும் இந்திய டீமுக்கு ஆடணும்னு நினைக்கிறாரு. இந்த வயசுல இவரோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த கதையில இருக்க பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோவோட விடாமுயற்சி. நிறைய பேர் அவரை இந்த வயசுல விளையாட வந்திருக்காருன்னு கிண்டல் பண்ணுவாங்க. வீட்லயே இவரை விளையாட போக விடமாட்டாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி கிரிக்கெட்ல இவர் ஜெயிப்பாரு. நம்மளோட கனவை நிறைவேற்றுறதுக்கு வயசு ஒரு தடை இல்லைன்னு சொல்ற படம் தான் இது. ஹீரோவோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா உண்மையா இருந்துச்சு. அதே யதார்த்தத்தோட ஹீரோயினையும் நடிச்சிருந்தாங்க. ஹீரோவோட பையனோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப் பண்ண படம் தான் இது. சத்யராஜ் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்துல அவருக்கு வேற ஒருத்தர் டப்பிங் பண்ணிருக்காரு. அந்த வாய்ஸ் செட் ஆகல. உண்மையான சத்யராஜ் வாய்ஸே அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்டுட்டு தான் நானே இந்த படத்தை பார்க்க வந்தேன். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் சாங் ஒன்று வரும். அந்த சாங்கும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கலைன்னா பாருங்க. ஒரு நல்ல மோட்டிவேஷன் மூவி தான் ஜேசி.